கர்த்தர் நல்லவர். போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தியை ஒரு சின்ன ரிவைண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம இன்னைக்கு வார்த்தையை கவனிக்க போகிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் மீட்பின் மேன்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம எதிலிருந்து மீட்கப்பட்டோம், எத்தகைய கொடிய காரியத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டோம். வெறும் சில பாவங்கள், சில கடன் பிரச்சனைகள், இதுல இருந்து மட்டும்தான் கர்த்தர் நம்மளை மீட்டாரா, இல்ல எதிலிருந்து நம்மளை மீட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பார்த்தோம், பாவ வேரிலிருந்து நம்மை மீட்டார் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா பாவத்திலிருந்து மீட்டா மறுபடியும் அதே பாவத்தை நம்ம செய்ய வாய்ப்புகள் அநேகம் இருக்குது. ஒரு வீடியோல பார்த்தேன், ஒரு குழிக்குள்ள ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு. என்ன மாட்டிக்கிச்சு? ஆடு. ஒருத்தர் கஷ்டப்பட்டு அந்த ஆடை எப்படியோ கையை விட்டு எடுத்து தூக்கி விட்டுட்டாரு. அந்த ஆடு மறுபடியும் ஓடி குதிச்சு வந்து அதே குழிக்குள்ள விழுந்துருச்சு. பாருங்க, இதுதான் பாவத்துல இருந்து ஒருத்தங்களை காப்பாற்றணும்னா மறுபடியும். ஏன்னா பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ மறுவாழ்வு மையங்கள் இருக்கு. அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பல மாசங்கள் ட்ரைனிங் கொடுத்தாலும் மீண்டும் அதே பாவத்தை என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஏன்னா வேர் உள்ள இருக்கு. நல்லா தெரியும், இந்த வேலிக்கருவை சொல்றோம்ல, இத என்னதான் நீங்க தூரோடு முடுங்கினாலுமே சில நேரத்தில் என்ன பண்ணிருது, ஆமா அப்படி முளைச்சு வருது. கர்த்தர் நம்முடைய பாவத்தை அல்ல, பாவ சுவாபத்தை, ஆமே பாவத்தை செய்ய தூண்டுகிற அந்த வேரோடு என்ன பண்ணிட்டாரா, ஆமா பிடிங்க எடுத்து விட்டார். அதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தினுடைய தலைப்பு, நீங்கள் கனி கொடுப்பீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கனி கொடுப்பீர்கள். கனி கொடுக்கறது என்னப்பா, ஊரா போய் வெள்ளரிப்பிச்சு, ஆமா தக்காளி பழம் அந்த கனியா இல்ல, ஆவியின் கனிகள். கிறிஸ்தவம் என்பது இதை சுத்தி தான் வரும். அன்பு, சமாதானமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, நீடிய பொறுமையா இருக்கிறது. என்ன ஒரு பிரச்சனைனா, நாம் இவைகள் எல்லாவற்றையுமே நம்ம சொந்த பலன்ல கொடுக்க முயற்சிக்கிறோம். என்ன பண்றோம்? சொந்த பலன்ல. சரி, கனி கொடுப்பதின் மேன்மை. ஒரு மரத்துல கனி இருக்குன்னா அந்த மரத்தை என்ன சொல்லுவாங்க, இந்த மரத்திற்கு ஒரு குறை இல்லை, அப்படிதானே? என்ன சொல்லுவோம், நல்ல மரம் டைமுக்கு காய்ச்சிருப்பா. காய்க்காத மரத்தை கூட கண்டுக்க மாட்டோம். நல்லா காய்க்கிற மரத்துக்கு என்ன பண்ணுவோம், உரம் போடுவோம், தண்ணி ஊற்றுவோம், எல்லாம் என்ன பண்ணுவோம். ஆமா. இன்னொன்னு, கனி இருக்குன்னா அந்த மரம் பார்க்க எப்படி இருக்கும், அழகா இருக்கும், அப்படிதானே? அட்ராக்ட் பண்ணும். அணில் வரும், எலி வரும். கனி இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, அட்ராக்ட், பார்க்க அழகா இருக்கும். அநேகருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அணில் வரும், எல்லாமே பார்க்க அழகா இருக்கும். அப்படி கனி இருக்கு. இப்போ உங்க வீட்டுல ஒரு ஆப்பிள் மரம் இருக்குன்னு வச்சுக்கோமே, எப்படி இருக்கும்? ஆப்பிள் மரம் இருந்தா ரொம்ப நல்லதாச்சே. ஆமா, நம்ம ஊர் மண்ணுக்கு விளையாது. ஆமா, இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். கனி இருப்பதின் நன்மைகள். மூணாவது, மற்றவங்களுக்கு அந்த கனியினால பிரயோஜனம் உண்டு, அப்படித்தானே? இப்போ உங்க வீட்டுல பூசணிக்காய் போடுறீங்கன்னா, பூசணிக்காய் நல்லா விளைஞ்சிருக்குன்னா அதனால மற்றவங்களுக்கு உண்டு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பீங்க, உங்களுக்கு அருமையானவர்களுக்கு கொடுப்பீங்க. கனி இருக்குன்னா உங்களுக்கு மட்டுமல்ல, அந்த மரம் குறையில்லை என்று மட்டுமல்ல, பார்க்க அழகா இருக்குன்னு மட்டுமல்ல, அதன் மூலமா மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மரத்துல கனி இருக்குன்னா அந்த கனிக்குள்ள ஒரு விதை இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், அந்த மரம் அதோடு முடிந்து போவது இல்லை. கனி இருக்குன்னா விதை இருக்கு, விதை இருந்தா மறுபடியும் அதை என்ன பண்ணலாம், விதைக்க முடியும். மறுபடியும் அதிலிருந்து 100 மரங்களை, அந்த 100ல இருந்து 1000 மரங்களை உண்டு பண்ண. பாருங்க, பெரிய பெரிய காடுகள் எல்லாம் பறவைகள் போட்ட ஒரு எச்சத்திலிருந்து வந்தவைகள், அப்படித்தானே? பெரிய பெரிய காடுகள் எல்லாமே இந்த நம்ம ஊர்ல இருந்து ஏதாவது சாப்பிட்டு பறவைகள் போகுதில்ல, போகும்போது அது அப்படியே பறந்துகிட்டே போகும்போது எச்சம் போடுதில்ல, அது காட்டுல விழுந்து அந்த ஒரு விதை அப்படியே வளர்ந்து அந்த மரம் அப்படியே அதுல பழம் விழுந்து, பழம் காட்டுல இருக்கிற பழத்தை யார் பறிக்க போறா, அந்த பழம் மறுபடியும் அது இப்படி கீழே மண்ணில் விழுந்து அது உருண்டு ஓடி அங்கங்க முளைச்சு, இப்படிதான் ஒரு பெரிய காடுகள் என்ன பண்ணுது. அப்போ கனி இருந்துச்சுன்னா அது நல்லதா கெட்டதா? ஆமா, கனி இருந்துச்சுன்னா நல்லது. ஆமே, அல்லேலூயா. அப்போ கனியினுடைய மேன்மை இதெல்லாம். ஒருத்தங்க கனி கொடுக்குறாங்கன்னா அவங்க பார்ப்பதற்கு அழகா இருப்பாங்க. அழகு என்றால் வேற லவ்லி அல்ல, அழகா இருப்பாங்கன்னா ஆவிக்குரிய அழகு. அவங்க வந்தாலே அந்த இடமே மாறிடும். அவங்க வந்து பேசினாலே பெரிய பெரிய சண்டையா இருந்தாலுமே அங்கே சமாதானம் பண்ணி வச்சிருவாங்க. அவங்க மூலமா மற்றவர்கள் வளருவார்கள்.
அந்த கனியின் அவங்ககிட்ட இருக்கிற கனி மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதே போல அவங்க மரித்து போனாலும் அவர்களுடைய வேர் அது மறுபடியும் என்ன பண்ணும்? தொடர்ந்து கொண்டே இருக்கும். சரி, இப்போ கேள்வி என்னன்னா, எப்படி அந்த கனியை வர வைப்பது? எல்லாருக்கும் அதே கேள்விதான். எப்படி கனி கொடுப்பது? அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், எனக்கும் இதை எப்படி? அன்பு வரமாட்டேங்குதே, சமாதானம் வரமாட்டேங்குதே, பொறுமை வரமாட்டேங்குதே. நம்மளே எவ்வளவோ ட்ரை பண்றோம்னா வர என்ன பண்ண மாட்டேங்குது. அப்போ வர மாட்டேங்குது. எப்படி கனி கொடுப்பது? அதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாருக்குமே கனி கொடுக்க ஆசைனா, கனி கொடுத்தா அன்பா இருந்தா, சந்தோஷமா இருந்தா எல்லாத்துக்குமே பிடிக்கும். எப்படி கனி கொடுப்பது? யோவான் 15 எப்படி நம்ம கனி கொடுப்போம் அப்படிங்கிறத ஏசப்பா ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கிறார். அதுல இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். 15 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இது அப்படி கொஞ்சம் திருப்பி வாசிச்சோம்னா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் அது தானாய் கனி கொடுக்கும் போல நீங்களும் என்னை நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். வாசிச்சது புரிந்தது இல்ல? கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் அது என்ன பண்ணுமா? தானாய் கனி கொடுக்கும். இன்னைக்கு ஏன் நம்மளால கனி கொடுக்க முடியலன்னா, தானா வர வேண்டிய விஷயத்த கொடுன்னு சொன்னா நீங்க எப்படி கொடுப்பீங்க? பிரியமானவர்களே, நீங்கள் கனி கொடுங்கள். உன்னை கேட்கிறவங்களும், ஆமாயா கனி கொடுக்கணியா, எப்படி கொடுக்க தெரியாமலே வீட்டுக்கு போயிடுறாங்க. அவர் மறுபடியும் அடுத்த வாரம் வந்து, பிரியமானவர்களே கனி கொடுங்கள். ஐயா கொடுக்க முடியாது, நான் வேணா காய்கறி கடையில போய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வரேன், என்னால என்ன பண்ண முடியல கனி. பிரியமானவர்கள், அன்பு ஒரு கனினா அன்பா இருங்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்களால என்ன பண்ண முடியல அன்பா? ஏன்னா அது தானா வரணும். அப்படிதானே? நீங்க போய் ஒரு மரம் வைக்கிறீங்க, அந்த ஒரு சப்போட்டா மரம் அதுவே மண்வெட்டி எடுத்து வெட்டி, அதுவே பாத்தி வச்சு, அதுவே தண்ணி ஊற்றி, அதுவே உரம் போடுறது எங்கேயாவது மரத்தை பார்த்துருக்கீங்களா? எந்த மரம் அது தனக்கு தானே உரம் போட்டு கொள்ளுமா? முடியாது. ஒருத்தர் அதை பராமரிக்கிறார், அதை பராமரித்து தண்ணி ஊற்றி நீர் பாய்ச்சுகிறார், பாதுகாக்கிறார். அதன் விளைவாகத்தான் கனி. புரியுதா உங்களுக்கு? நான் 15:1 வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி. இயேசு சொல்லுகிறார், நான் செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இங்க ஏன் திராட்சை ரசம், திராட்சை செடியை பத்தி சொல்லியிருக்குன்னா, இது வந்து யூத கலாச்சாரத்திலிருந்து அந்த நாட்கள் எழுதப்பட்ட புஸ்தகம். அந்த நபர்களுக்கு தான் ஆண்டவர் ஊழியம் செய்தார். அங்க போயிட்டு புடலங்காய் பூசணிக்கான்னு சொன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, புரியாது. அந்த ஏசப்பாவை சுற்றி இருந்த என்ன காரியங்கள் இருக்கோ அதை வைத்துதான் என்ன பண்ணாரு, மெசேஜ் கொடுக்கிறாரு. பாருங்க, அந்த இடத்துல திராட்சை தோட்டங்கள் ரொம்ப ஃபேமஸ். யூதர்கள் அந்த இஸ்ரேல் தேசத்துல. அவர் சொல்லுறாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ நாம எல்லாரும் யாரோ கொடிகள். நாம எல்லாரும் யாரு? கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நம்ம வேலை என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது மட்டும்தான். நல்லா கவனிக்கணும். போன வாரமும் சொன்னேன், இந்த வாரமும் சொல்லுகிறேன். கிறிஸ்தவத்தில் அல்ல, கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் அநேக வித்தியாசங்கள் இருக்குது ரெண்டுக்கும். கிறிஸ்து அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தால் நீங்கள் தானாய் கனி கொடுப்பீர்கள். அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், நீடிய சாந்தம், பொறுமை, இது எல்லாமே கனிகள், நம்முடைய உழைப்பின் பலன்கள் அல்ல. சரிங்களா? அன்பா இருப்பது எப்படி, மற்றவர்களை நேசிப்பது எப்படி, அது என்ன செய்யணும்னா, நாம் செடியில ஒட்டப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். ஆமே. நீங்க எப்படி இருக்கீங்களா? செடியில ஒட்டப்பட்ட கொடிகள். நீங்களும் நானும் கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு செடியில ஒட்டப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல தேவனை சேருவதற்கு அநேக சடங்காச்சாரங்கள்
ஆமா, சம்பிரதாயங்கள் இருந்தன. ஒருவன் தேவனிடத்திலே இருந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னா, தேவனால் நேசிக்கப்படணும்னா அவன் அநேக காரியங்களை செய்யணும். இது இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் இருந்தது, அதற்கு முன்பதாகவும் இருந்தது. நீங்க கோயிலுக்கு வாரீங்கன்னா ஒரு ஆடு கொண்டு வரணும். நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா உங்க பாவத்திற்கு ஏற்ப ஒரு புறா கொண்டு வரணும். அந்த புறாவை கொண்டு வந்து, இப்போ நான் தான் ஆசாரியன், அந்த நாட்கள் இருந்தாங்க, நான் ஆசாரியன்னா என்கிட்ட வந்து நீங்க கொடுக்கணும். இது இப்ப இல்ல, பழைய முறைமைகளை உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க, உங்க குடும்பத்துல சாபமா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வசதிக்கு ஏற்ப நல்ல பணக்காரங்க காளைகளை கொண்டு வரணும், கொஞ்சம் வசதி கம்மியானவங்க ஆடு கொண்டு வரணும், இன்னும் ஏழையா இருக்கிறவங்க புறா குஞ்சு இருக்குல்ல கொண்டு வரும் பொழுது இது எதுவுமே பழுதற்றதா இருக்கணும். லேவியர் ஆகமத்துல அந்த பலிகளை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு ஆடையோ எதையாவது தெரிந்து கொண்டால் பழுது இருக்கக்கூடாது, பழுது இல்லாம நீ வந்து பலியிடணும், பலியிட்டு இதை செய்யணும் அதை செய்யணும், இந்த நல்ல காரியங்கள் அந்த நல்ல காரியங்கள், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. தேவனிடத்தில் சேர வேண்டும் என்றால், ஏன்னா அன்னைக்கு ஜனங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னா நாம் இதெல்லாம் செய்தால் மட்டும்தான் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா புதிய ஏற்பாடு, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும், புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்பது நாம் செய்வதனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. ஒருவேளை நீங்க அந்த எண்ணத்துல இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாத்திருங்க. நீங்க ஒன்று செய்வதனால்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தது வீணாய் போகும். அப்படிதானே? நான் இப்போ என்ன சொல்றாங்க, என்ன கற்றுக் கொடுக்கிறாங்க என்றால், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்க இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் நடங்க அப்படின்னா ஏசப்பா சிலுவை சுமந்தது வீண். அப்படிதானே? ஏன்னா என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தான் ஏசப்பா சிலுவையை சுமந்தார். கவனிக்கிறீங்களா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் நடந்தாலே போதும் என்றால் இயேசு வந்திருக்கவே வேண்டாமே. அப்படிதானே? என்னுடைய நோய்கள் தீர்வதற்கு நான் வந்து இந்த சிலர் சொல்றாங்களே, கேன்சர் வந்துருச்சுன்னா நீ ஒரு 100 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடு, உன்னுடைய கேன்சர் வந்து சரியாயிரும். நான் 100 பேரே கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாலே போதும் என்றால் ஏசப்பா பூமிக்கு வந்திருக்கவே வேண்டாமே. அப்படித்தானே? நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. நாம் சில நல்ல காரியங்களை செய்வதால் தான் எனக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்றால், நான் கனி கொடுப்பேன் என்றால், அப்ப ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தது வீண். ஏன் அவர் வந்தார்னா, என்னால செய்ய முடியாத காரியங்களை அவர் செய்து அவருடைய இடத்திலே, என்னுடைய இடத்திலே அவர் வந்து மரித்து எனக்கு எல்லாவற்றையும் தந்து இப்ப என்ன பண்றாரா, இதை அனுபவித்து நீ நல்லவனாக வாழு. இதுதான் கவனிக்கணும். இதுதான் வேதாகமும் சொல்லுது. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் என் கற்பனைகளை கை கொண்டால், இதில் வசனம் சொல்லுது 16வது அதிகாரம் 15வது அதிகாரம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு அநேகருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, தேவன் என் மேல கோபமா இருக்கிறார், தேவன் என்ன நேசிக்க மாட்டார், தேவன் என் மேல பிரியமா இல்லை, தேவனுடைய அன்பு எனக்கு இல்லை, நான் தேவனிடத்துல சேர முடியாது, அது ஒரு எட்டாத கனி, அவர்கிட்ட போக முடியாது. இப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளால கனி கொடுக்க முடியவே முடியாது. அப்ப எந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும்? அன்பு வரமாட்டிக்கு, சந்தோஷம் வரமாட்டிக்கு, சமாதானம் வரமாட்டிக்குன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வர வேண்டிய கனின்னு சொல்லிட்டீங்க. அப்ப அந்த கனியை வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க கொடி. நல்லா கவனிங்க, நீங்க கொடியால என்ன பண்ண முடியும்? அப்படியேதான். நல்லா கவனிங்க, நம்ம கொடி, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கனி என்பது செடியிலிருந்து வருகிற அந்த சக்தியினுடைய விளைவுதான் கனி. அப்படிதானங்க? என்னை விட மரத்துல அனுபவசாலிகள் உட்கார்ந்துருக்கீங்க, பல மரங்கள் வச்சு நட்டவங்க இருக்கீங்க. ஆமா, எனக்கு தெரியாத கனிகள் கூட உங்களுக்கு தெரியும். செடியினுடைய சக்தியின் விளைவுதான் கனி. ஆமே. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய அன்பை, அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய சமாதானத்தை, அவருடைய நீடிய பொறுமையை நான் புரிந்து கொண்டால் எனக்குள்ள இருந்து அன்பு தானாக வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 9வது வசனம் கவனிங்க. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல
நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே. இது உண்மையிலேயே அவ்வளவு பயங்கரமான ஒரு வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல, ரொம்ப அர்த்தமுள்ள வசனம். எப்படின்னா, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ மேல பிதாவுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு, அந்த பாசத்தை அப்படியே நான் உங்க மேல காட்டுறேன். ஏன் இப்படி சொல்றாருன்னா, என் அன்பில் நிலைத்திருங்கன்னா நான் உங்க மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன். அதை நீங்க புரிஞ்சுக்க என்னுடைய அன்பை நீங்க தியானிக்க கனி என்பது எளிதாக வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி என்பது ஒருத்தருடைய அன்பை புரிவதனால நமக்கு தானாக வர வேண்டும். ஆமென். கணவன் மனைவி இருக்கிறாங்க, நைட் 8 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும். கணவன் களைப்போடு வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லி அந்த பாசத்துல இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அந்த நேசத்துல மனைவி சமைச்சு கொடுத்தா அது எவ்வளவு நல்லா இருக்கும். அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டாரு சொல்லி திட்டிட்டு அவரை கேவலமா திட்டிட்டு இந்த அப்படின்னு சொல்லி தட்டு இங்க இருந்து உருட்டி விட்டு இந்த தின்னு தொலைவு. இது எப்படி இருக்குது? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, இந்த கனி எப்படி வருதுன்னா கட்டாயத்தின் பேர்ல வருது, வேற வழி இல்லாம. ஆமா, கனியே புளிய மரத்துல போய் வேப்பங்காய் கேட்ட கதை. எப்படின்னா, நமக்கு அந்த கனியை கொடுக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கனி கொடு. எப்படி கனி கொடுப்போம்னா, அன்பை புரிந்தால் தானாக அவர் என்னுடைய கணவன் அல்லது அவருடைய மனைவி, அவங்களுக்கு நான் செய்வது அன்பின் நிமித்தமா, வேற வழி இல்லை. சொல்லுவாங்கல்ல, என் வாழ்க்கையில தொலைஞ்சிருச்சு, அந்த கடமைக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கனி கிடையாது, அது கட்டாயம். அது கட்டாயத்தின் பேர்ல செய்யறோம். அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிக்க நீங்களும் நானும் தானாக கனி கொடுப்போம். அன்பு கொடுக்கணுமா? உங்க மேல அவர் எவ்வளவு அன்பா இருந்தார் என்பதை யோசிச்சு பாருங்க. இங்க ஏசப்பா சொல்றாரு, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்ன சொல்றாரா? பிதா என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. அதை நான் புரிந்ததினாலே, அந்த அன்பை நான் ருசித்ததினாலே நான் உங்க மேல ஈஸியா அன்பா இருக்க முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருந்தால் அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். ஒருத்தர் நீங்க மன்னிச்சு விட்டுறீங்க. இந்த பைபிள்ல ஒரு ஓமை இருக்கு. ஒருத்தருக்கு அநேக 1000 தாளந்துல ஒருத்தர் கடன் பற்றுவாரு. கடன் பட்டதை எஜமான் மன்னித்து விட்டுருவாரு. மன்னிக்கப்பட்டவர் போற வழியில அவர் இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்திருப்பாரு. அது ஒரு சில்லற காசு. ஆனா அவரை பிடிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிச்சு இப்படி சொல்லும் போது எஜமானுக்கு கோவம் வந்துடும். ஏண்டா, உனக்கு எத்தனை 1000 நான் மன்னிச்சேன், நீ ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய்னால சில காசுகளை உன்னால என்ன பண்ண முடியல. அப்ப என்ன காரணம்னா, அவர் எவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து மன்னிக்கப்பட்டார் என்பது அவருக்கு தெரியல. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நானும் எனக்கு ரொம்ப அருமையான ஒருத்தரும் பைக்கில் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோம். பைக்கில் போய்கிட்டு இருக்கோம், தவறான வழி, ஒன்வேன்னு சொல்லுவாங்க. இந்த வழியில் நீங்கள் பைக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அதை தெரிஞ்சு நான் தாண்டி போகிறேன். வண்டியை தப்பாக ஓட்டுனது நானு. ஆனால் போலீஸ்காரனை தாண்டும் போது போலீஸ்காரன் எவ்வளோ பெரிய கம்பை வச்சு எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிடிச்ச ஒரு ஆளை டப்புன்னு ஒரு அடி கொடுத்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், தப்பு பண்ணது நானே, ஆனா அடி வாங்கினது யாரு? அவரு. பார்க்கிறோம், வீட்டுல பார்க்கிறோம், முதுகு அப்படி பழுத்து இருக்கு. மறுபடியும் நான் அதே நபர் கூட போகும்பொழுது அதே தப்பு நான் பண்ணுவேனா? ஏன்னா நான் வாங்க வேண்டிய அடி, ஆக்சுவலி அந்த அடி என் மேல விழ வேண்டியது. ஆனா எனக்கு பதிலாக யாரு வாங்கிட்டான்? ஆமா, நான் வாங்க வேண்டிய அடி அவ்வளவு பெரிய கம்பை வச்சு பழிச்சு நான் வாங்கின உடனே, இன்னும் சொல்ல போனா அந்த அடி வாங்கினவர் மேல உங்களுக்கு பாசம் வரும்ல கண்டிப்பா. சாரி பிரதர், சாரிங்க, எனக்காக நீங்க அடி வாங்கிட்டீங்க. நான் தப்பு பண்ணதுக்கு உங்களை அடிச்சுட்டாங்களே, நான் தப்பு பண்ணதுக்கு உங்களை அடிச்சுட்டாங்களே. ஏசாயா 53 திருப்பி கொள்ளுவோம். ஏசாயா 53 4வது வசனம், 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. பாவம் செஞ்சது நம்ம, தவறான வழியில போனது நம்ம. என்ன அடிக்காம எனக்கு பதிலா ஏசப்பாவை அடித்ததினாலே நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டிருக்கோம். இந்த அன்பை நீங்க நினைத்து பார்க்க மற்றவங்களை மன்னிக்கிறது ரொம்ப ஈஸியாயிரும். ஹல்லேலூயா.
கர்த்தர் என் விஷயத்துல எவ்வளவு நீடிய பொறுமையா இருந்தாருன்னு சொல்லி நீங்க நினைச்சு பார்க்க எளிதாக மற்றவங்க விஷயத்திலும் நீடிய பொறுமையா இருக்க முடியும். ஹல்லேலூயா. எண்ணில் நிலைத்திருங்கள். எண்ணில்னா நான் உங்களுக்காக எவ்வளவு மரித்தேன், எப்படி அடிக்கப்பட்டேன், எப்படி ரத்தம் சிந்தினேன்னு சொல்லி எண்ணில் நிலைத்திருங்கள். நான் என்ன பண்ணேன், யாரையாவது மன்னிக்க முடியலையா, நான் உன்னை மன்னிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எபேசியர்ல வசனம் சொல்லுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல அல்லது கிறிஸ்து உங்களை நேசித்தது போல நீங்க என்ன பண்ணுங்க, நேசிங்க. என்ன அர்த்தம்னா, நீங்க ஒருத்தரை நேசிக்கணும்னா உங்களுக்குள்ள இருந்து அது வரக்கூடாது, அவருடைய நேசத்தை பார்ப்பதின் விளைவாகத்தான் வர வேண்டும். புரியுதா? ஆமென். ஒருத்தரை நேசிக்க முடியல, ஒருத்தரை மன்னிக்க முடியல, கோபமா இருக்கு, எரிச்சலா இருக்கு, சில விஷயங்களை சில நபர்கள் பண்ண தவற மன்னிக்க முடியல, இந்த சொந்தக்காரங்களே இப்படிதான், இந்த கூட இருக்கிறவங்களே இப்படிதான், இந்த மாதிரி காலவாரி விடுவாங்க, இப்படியே சொல்லி உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப்டா இருக்குன்னா, ஒரு மாதிரியா விரக்தியா இருக்குன்னா, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க தியானித்துக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம். யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி பார்த்து. மனிதர்கள் தவறு செய்கிறவர்கள் தான், அதுல மாற்றமே கிடையாது. ஒரு சீசன்ல நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு சீசன்ல கெட்டவங்களா இருப்பாங்க, ஒரு விஷயத்துல அவங்களுக்கு கை கொடுப்பாங்க, ஒரு விஷயத்துல காலவாரி விடுவாங்க. அது மனிதர்களுடைய இயல்பு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, எண்ணில் நிலைத்திருங்கள், எண்ணில் நிலைத்திருங்கள். கொஞ்ச நாட்களுக்கு உதவி செய்கிற உங்க உறவினர்கள் அல்ல, எண்ணில் நிலைத்திருங்கள். ஏன்னா அவங்க அழிந்து போனாலும் நான் உன் கூடயே இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி கனி கொடுக்கணும்னா, அன்பு கொடுக்கணும்னா நீங்க அவர் என்னை எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களில் அன்பா இருக்கிறேன். இதுல நிலைச்சிருந்தோம்னா, எவ்வளவு பாசத்திற்குரிய இயேசு கிறிஸ்துவை எனக்காகவும் உங்களுக்காகவும் மரிக்க ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏன்னா மனிதனுக்கு வேற வழி இல்லை, இந்த பாவ வேற வெட்டி எடுப்பதற்கு வேற வழியே இல்லை. உலகத்தில் இருக்கிற ஞானிகளால முடியாது, உலகத்தில் இருக்கிற அறிவாளிகளால முடியாது. ஆனா உங்களுக்குள்ள கனி கொடுக்க வைக்கணும்னா எந்த மனிதனாலையும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து வந்து மரித்தால் மட்டும்தான் அதற்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு நேசகுமாரன் தெரியுமா பிதாவுக்கு ஏசப்பா? வேதவசனம் சொல்லுகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அவ்வளவு பாசமுள்ள ஒரு குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்க சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரே, அவர் சிலுவையில ஒவ்வொரு ஆணிகள் அடிக்கும் போதும் பிதாவுடைய முகம் எப்படி இருந்துன்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே அவர் அப்படி தொங்கும் போது, நிர்வாணமாய் தொங்கும் போது, எங்க பரலோகத்துல யுவர் ராஜாங்க ஏசப்பா, பரலோகத்தின் யுவர் ராஜா. அவர் தான் பரலோகத்துல அழகு, அவர் தான் பரலோகத்திற்கு இன்சார்ஜ், பிதாவினுடைய செல்ல குமாரன். அவர் பூமியில வந்து ஒரு நீசனை போல, ஒரு கேவலம் மனுஷனை விட ரொம்ப மோசமா மிருகத்தை அடிப்பது போல அடிச்சு சிலுவையில தொங்க விட்டு நிர்வாணமாய் தொங்கும் பொழுது பிதாவுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? ஆனா அவர் நொறுக்க சித்தமான காரணம் உங்க மேல என் மேல வச்ச பாசம். அப்படி வேற வழியே இல்லை. ஒரு நபர் வந்து ரயில்வே அந்த பாலம் இருக்கு தெரியுமா, ராமேஸ்வரம் பாலம்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும். ராமேஸ்வரம் பாலத்துல ஆபரேட்டரா இருந்தாராம் அப்படின்னு ஒரு மனசுல வச்சுக்கோங்க. ஆபரேட்டரா இருந்தாராம். அவருடைய செல்ல பையன் அங்கங்க ஆடி விளையாடிட்டு இருக்கானா. கொஞ்ச நேரத்துல அந்த பாலத்துல என்ன பண்ண போகுது, ட்ரெயின் வரப்போகுது. அந்த பாலம் எப்படின்னா அப்பப்போ லாக் ஆகும், அப்பப்போ திறக்கும். கப்பல் வந்துச்சுன்னா தூக்கும், கப்பல் போனதுக்கு அப்புறம் இப்படி வந்துடும். செல்ல பையன் அழகா விளையாடிட்டு இருக்கும் பொழுது ட்ரெயின் வேகமா வருது. திடீர்னு பார்த்தா அவருடைய அந்த பாசமா வளர்த்த பையனை காணும். ட்ரெயின் பாலத்துக்கிட்ட வந்துருச்சு. பாக்குறாரு, அந்த அப்பா எங்கன்னு தேடி பார்த்தா அவன் அப்படியே விளையாடிட்டே போன பையன் நகண்டு அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டான். கிட்ட போய் அந்த ரயில்வே கேட்ல அவன் கால் என்ன பண்ணிருச்சு, அந்த ரயில்வே தண்டவாளத்துல மாட்டிக்கிச்சு. இந்த அப்பா இந்த ஆபரேட்டர் ரூம்ல இருந்து பாக்குறாரு, அவரே ஒரு பையனை காப்பாற்றணும், இல்லைன்னா ட்ரெயினை காப்பாற்றணும். ட்ரெயின்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள், அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த பையன் மாட்டி இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ட்ரெயின் வேகமா வந்துகிட்டு இருக்கு. இந்த அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும், பையனா ட்ரெயினா.
யாராவது ஒருத்தர் தான் ட்ரெயினை காப்பாத்துவா, பையனை காப்பாத்துவா. கடைசியில் முடிவு எடுக்கிறாரு. அத்தனை உயர்கள் பையன் மேல பாசம் இருக்கா, இருக்கு, நேசம் இருக்கா, இருக்கு. ஆனா பையனை காப்பாத்துற அந்த முடிவை விட்டுட்டு அந்த பட்டனை அமுக்கி அந்த பாலத்தை என்ன பண்றாரு, இறக்குறாரு. ஏன்னா ட்ரெயின்ல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும், பொழைக்கணும். நேசகுமாரன் தான், பாசமா வளர்த்தவர் தான். ஆனா இத்தனை பேர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் வேற வழியே கிடையாது. நேரம் தவறிடுச்சு. ஓடி போய் ட்ரெயின் நிறுத்த முடியாது, சகப்பு துணியை காட்டி நிப்பாட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ட்ரெயின் கிட்ட வந்துருச்சு. இப்போ மாட்டி இருக்கிறது அவர் பையனாவே இருந்தாலும் வேற வழி இல்லை, செஞ்சே ஆகணும். ஆனா இங்க விஷயம் அப்படி கிடையாது. அதுக்கும் மேலானது. நம்ம அப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு கோயில் கட்டிட மாட்டோம். எங்க 3000 பேரை காப்பாத்துறதுக்கு செல்ல பையனை விட்டு கொடுத்தாருங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவரை பார்த்தா ஐயா. அந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்க இறங்கும் போது இந்த விஷயத்த சொன்னா என்ன சொல்லுவாங்க, ஐயா ரொம்ப நன்றியா, உங்க பிள்ளைன்னு கூட பார்க்காம எங்களை காப்பாத்துறீங்களேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட மாட்டாங்க. ஆனா இந்த விஷயம் அதனுடைய மேன்மையானது. அந்த இடத்துல அப்பா வேற வழி இல்லாம குமாரனை கொடுத்தாரு. இந்த இடத்துல தேவன் நொறுக்க சித்தமானார். உங்களுக்காகவும் எனக்காகவும் விருப்பத்தோட என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் உனக்கு கொடுக்குறேன், இதால மட்டும்தான் உன்னை விடுவிக்க முடியும்னு சொல்லி அவ்வளவு நேசத்தோட அவருடைய செல்ல குமாரனை மனுஷ சாயலாக்கி அடிமை ரூபம் எடுக்க வைத்து, அல்லேலூயா. பாருங்க, அந்த 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 நான் சொன்ன கதையில பையன் வேற வழி இல்லாம மாட்டிக்கிட்டான். ஆனா இங்க அப்படி இல்லை. வசனம் சொல்லுகிறது அவர் தாமே நம்முடைய பாடுகளை, அவர் தாமே. அந்த தாமேங்கிற வார்த்தை என்னன்னா, தாமேனா விருப்பத்தோட, அவர் தாமே அவராகவே முன்வந்து மனிதனை மீட்க நான் போகிறேன்னு சொல்லி உன்னை சிலுவையில் அறைவாங்க, உன்னை துன்புறுத்துவாங்க, உன்னை நிர்வாணமாக்குவாங்க, உன் தாடியை பிடுங்குவாங்க, உன்னை சிரசில முன்மூடி அறைவாங்க. எல்லாம் தெரியும். ஆனா தெரிந்தும் அவர் தாமே அவராக முன்வந்து உங்களையும் என்னையும் மீட்பதற்கு இந்த பூமியிலே வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. எப்படி அன்பின் கனி வரும்னா, இந்த அன்பை நினைச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அன்பை நீங்க அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த அன்பை தியானிக்க ஆரம்பித்துட்டீங்கன்னா, உங்களுக்கு விரோதமா யாராவது துரோகம் செஞ்சா கூட அட போடா அப்படின்ட்டு போயிருவீங்க. என்ன பண்ணிட்டு போயிருவீங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு நேசம் தேவனுக்கு என் மேல. வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய சொந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம வாசிச்ச அந்த யோவான் 15 ஒரு வசனம் சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலுமே இல்லை. ஒருவேளை பிள்ளைக்காக தாய் கொடுக்கலாம், மகனுக்காக அப்பா கொடுக்கலாம். ஆனா சிநேகிதருக்காக ஒரு சிநேகிதர் ஜீவனை கொடுக்கிறாரா, அது எவ்வளவு பெரிய பாசம். ஃப்ரெண்டு செத்துட்டான், அதற்காக இந்த பின்னாடியே போய் இந்த ஃப்ரெண்டு செத்துட்டானா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அட முட்டாளே அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு நல்லா புரிஞ்சவங்க எவ்வளவு அன்பா இருக்கான் ஃப்ரெண்டு, இவனுக்கும் குடும்பம் இருக்கு அவனுக்கு குடும்பம் இருக்கு. ஆனா ஒரு நண்பன் செத்துட்டாங்கிறதுக்காக இவனும் போய் மறிக்கிறானேன்னு சொல்லி, அதை விட அந்த அன்புக்கு, அந்த அன்பு போல எந்த அன்பும் இல்லை. ஆனா அதை விட மிகவும் மேலான அன்பு வைத்து என்னையும் உங்களை என்ன பண்ணாரா இயேசு நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல நிலைத்திருங்கள், இதுல நிலைத்திருங்கள். வேற எந்த சடங்காச்சாரத்திலும் அல்ல, சம்பிரதாயங்களிலும் அல்ல, கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேருவதற்கு எந்த தடையுமே உங்களுக்கு கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் மரித்ததினாலே, அவர் உங்களுக்காக இறந்ததினாலே கிருபாசன தண்டைக்கு தைரியமா என்ன பண்ணுங்க, சேர கடவுள். கிருபாசன தண்டைனா இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். வேதவசனம் சொல்லுகிறது, அந்த நாட்கள்ல பிரதான ஆசாரியர் மட்டும்தான் தேவாலயத்துக்குள்ள இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். இன்னும் சொல்ல போனா, புரியுற மாதிரி சொன்னா, கருவறை, அந்த அதுக்குள்ள யாரும் போக முடியாது. ஆனா கர்த்தர் எனக்காக மரித்ததினாலே எனக்கும் ஆண்டவருக்கு நடுவுல இன்னொரு மீடியேட்டர் தேவையில்லை. நானே அவர்கிட்ட பேச முடியும். என்னுடைய வேலை வந்து உங்களையும் ஆண்டவரையும் உங்களை ஆண்டவர்கிட்ட கூட்டு போகிற வேலை என் வேலை கிடையாது. எனக்கு ஆண்டவர் நல்லவர் அப்படிங்கிற சொல்லுகிறது மட்டும்தான் என் வேலை. ஹல்லேலூயா. நீங்க போய் அவரை ருசிச்சு பார்த்து அவர் நல்லவர் நீங்களே கத்துக்குவீங்க. அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஆமென். கனி என்பது கர்த்தர் என்னை எவ்வளவு அன்பாய் நேசித்திருக்கிறான்னு சொல்லி அதை புரிந்து கொள்ள நீங்க அன்பா இருப்பீங்க.
அவர் என் விஷயத்துல எவ்வளவு நீடிய பொறுமையா இருந்தார் என்று சொல்லி நீங்க அதை தியானிக்க தியானிக்க நீங்க இன்னும் பொறுமையா இருப்பீங்க. தம்பி இது விசுவாசத்தோட உடனே வந்துருமா? இல்ல, இது ஒரு பொறுமையான ஒரு ப்ராசஸ். உடனே வராது. நீங்க அன்பா இருக்கணும்னு சொல்லி போவீங்க, அப்பதான் ஒருத்தர் உங்க வாயை கிளறுவாரு. ஆமா, நீங்க அப்பதான் நல்லா இருக்கணும்னு சொல்லி அப்படியே போவீங்க, வேணுக்குனே வருவாங்க. அப்படி அளவெடுத்து செஞ்ச மாதிரி நமக்குனே வருவாங்க. உங்க வாயை கிளற, உங்களை அப்படி கோபம் மூட்ட, உங்களை இன்னும் உங்க சமாதானத்தை கெடுக்கனே என்ன பண்ணுவாங்க? அளவெடுத்து செஞ்ச மாதிரி நமக்குனே வருவாங்க. ஆனா இது ஒரே நாளில் கனி என்பது இன்னைக்கு நட்டி நாளைக்கு சாப்பிடுற விஷயம் அல்ல. இதை நீங்க புரிந்து கொள்ள நீங்க கஷ்டப்படாமலே நீங்க மற்றவங்க கிட்ட ஈஸியா அன்பா இருக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அந்த நாட்கள்ல அமெரிக்கால இருந்து மிஷினரிகள் வந்தாங்க. ஊர் பக்கம்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏபி கார்மைக்கல், எத்தனையோ மிஷினரிகள் வந்தாங்க. அவங்க வருவதற்கு காரணம் என்னன்னா, யாரும் அவங்க கழுத்தை பிடிச்சு தள்ளினாங்களா? இல்ல, கிறிஸ்துவின் அன்பை புரிந்ததினால இங்க மற்றவங்களுக்காக ஜீவன் கொடுக்கிறது கனியாக வந்தது. அல்லேலூயா. இந்த ஊழியமா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சந்தோஷம் சமாதானம் எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய அந்த சக்தி, அவருடைய அன்பை புரிந்ததின் விளைவாக வந்துச்சுன்னா அதுதான் உண்மையான சிறந்த வாழ்க்கை. ஆமென். நான் சொல்றது புரியுதா? மிஷினரிகள் எல்லாருமே ஆண்டவர் அடி வெளுத்துருவார் அப்படிங்கிற பயத்தினால வரல. எனக்காக ஜீவன் விட்டுருக்காரு, இவருக்காக ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி அதன் விளைவாக இந்த ஊர்ல அநேக நன்மையான காரியங்களை செஞ்சாங்க. ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில எதனாலும் எந்த ஆசீர்வாதங்கள் என்றாலும் அது கனியாகத்தான் வர வேண்டும். அந்த கனி அவருடைய அன்பை நீங்கள் ருசிப்பதின் மூலமாக அது தானாக வர வேண்டும். இதுதான் ஆரோக்கியமானது. அப்படிதானே? அல்லேலூயா. முந்த நாள் மரம் நட்டுறீங்க, அடுத்த நாள் திடீர்னு இவ்வளவு பெரிய கனி இருக்குன்னு நீங்க பயந்துருவீங்க பார்த்து. நேற்று தான் மரம் நட்டினா இவ்வளவு பெரிய பூசணிக்காய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆமா. ஆனா நீங்க அதை அப்படியே பாக்குறீங்க, அப்படி விதை போடுறீங்க, கொஞ்சம் வளருது, அது இன்னும் கொஞ்சம் வளருது, பூ பூக்குது, காய் காய்க்குது. அது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஆமே. அப்போ இதுல நீங்க நிலைத்திருந்தீங்கன்னா, அவர் அன்பு எப்படிப்பட்டது, எனக்காக மரித்தாரேன்னு சொல்லி அவரை துதிச்சு அவரை பாடி இதை நீங்க சிந்திக்க 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 நீங்களாகவே கனி கொடுப்பீர்கள். யோவான் 15, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்தால், நான் உங்களுக்காக மாற்றி படிக்கிறேன் பாருங்க. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் அது தானாய் கனி கொடுக்கும். நீங்களும் என்னை நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க அவரில் நிலைத்தில்லைன்னா கனி கொடுக்க முடியாது. அப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னில் அப்படின்னு சொல்லி அவரை காட்டுகிறார். அப்போ நீங்க பார்க்க வேண்டியது இயேசு எனக்காக என்ன செய்திருக்கிறார், இயேசு என்னுடைய பாவங்களை எப்படி மன்னித்திருக்கிறார், எப்படி இவ்வளவு பாசமா இருக்கிறார், என் மேல ஏன் அவருக்கு இவ்வளவு அன்புன்னு சொல்லி இதை நீங்க உங்க மனசுல ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவர் எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டார் தெரியுமா, இத்தனை ரூபாய் ஏமாத்திட்டாரு தெரியுமா, அவர் அப்படி பேசினார் தெரியுமா, இப்படி பேசினார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரை சாபம் பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு சொல்லி அதை யோசிக்காம, எனக்கு விரோதமா மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, எனக்கு விரோதமா எதுவும் படிக்காது, நான் நல்லா இருப்பேன், கர்த்தருடைய அன்பு எனக்காக இருக்கிறதுன்னு சொல்லி இதை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கனி கொடுப்பீர்கள். யாராவது கேட்டா எப்படிப்பா கனி கொடுப்பீங்க கேட்டா சொல்லுங்க, நான் அவருடைய அன்பை ருசிச்சுக்கிட்டு இருக்கேன், அவருடைய சத்து எனக்குள்ள போய்கிட்டு இருக்கு, இப்போ நான் கனி கொடுப்பேன். என்ன ஒண்ணுமே தெரியலையே, அப்ப அவங்கள்ட்ட திருப்பி கேளுங்க, நீ இன்னைக்கு போய் கருவேப்பிலை செடியை நட்டுட்டு நாளைக்கு எனக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை கொண்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க அவங்ககிட்ட. இதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவை அதை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு 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 அது கிராஜுவலா அது சரிசமமா அப்படி மெதுவா வளரணும். அல்லேலூயா. ஒரே நாள்ல டப்புன்னு அப்படி பூசணிக்காய் விழுந்துடாது. ஒரே நாள்ல அப்படி வந்த உடனே அப்படி இல்ல, பொறுமையாக அவருடைய அன்பை ருசித்து 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 அதை பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணுவோம், கனி கொடுப்போம். அப்ப அவர் ஒரே நாள் அற்புதம் செய்ய மாட்டாருங்க, அற்புதம் வேற கனி வேற. ஆமென். அல்லேலூயா. அற்புதம் அவர் செய்வாரு, உங்களுக்கு சுகம் இல்லையா, சுகம் உடனடியாக கொடுப்பார். ஆனா கனி என்பது அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த நீடிய பொறுமை, மற்றவங்களை நேசிக்கிறது. நம்ம சொந்த முயற்சியில நேசிக்கவே முடியாதுங்க. நீங்க நேசிக்கலாம்னு போவீங்க, அப்பதான் அவங்க செஞ்ச அந்த காரியெல்லாம் மனசுக்கிட்ட ஓடும். என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்களை நேசிக்கணுமா, என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்போ
ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் அப்படியே கஷ்டப்பட்டு நடக்க முடியாம அப்படி சட்டெல்லாம் கிழிஞ்ச சட்டையோட வராரு. நீங்க அவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லி போறீங்க. அப்போ ஒருத்தர் வந்து இவர்கிட்ட 100 ரூபாய் கொடுக்காத, இவர் கொடுத்தா அங்க போய் தண்ணி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? கொடுக்க வந்த கையும், ஒருவேளை அப்படி சொன்னவர் உண்மையா இருந்துச்சுன்னா சரி சந்தோஷம், ஒருவேளை அது பொய்யா இருந்துச்சுன்னா, அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட நீங்க நேசம் வைக்க போனோம்னா உங்களுடைய கண்ணுக்கு முன்பதாக அவங்க யாரு, அவங்க யோக்கியமா கெட்டவங்களா நல்லவங்களா இது வரும். ஆனா கர்த்தருடைய அன்பை நீங்க ருசிச்சீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவுகிறது, மற்றவங்களிடத்தில் பொறுமையா இருப்பது அது தானாய் வரும். ஹல்லேலூயா. உடனடியாக வராவிட்டாலும் அது கனி, அது அழகாக பொறுமையாக வரும். ஒரு சில நாட்களிலே நீங்களே செடியே விருப்பப்படல, கொடியே விருப்பப்படாம இருந்தாலும் கனி வந்துதான் தீரும். செடி சொல்ல முடியுமா நான் கனி கொடுக்க மாட்டேன், அந்த சீசன் வந்துருச்சுன்னா கனி அதுவா கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறார், எவ்வளவு என்கிட்ட நீடிய பொறுமையா இருக்கிறார், எவ்வளவு நீடிய சாந்தமா இருக்கிறார் என்று சொல்லி அதை சிந்திச்சு கொண்டே இருந்தீங்கன்னா, இந்த அன்பு உங்களுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சுன்னா யாருக்கிட்ட அன்பு காமிப்பதும் எளிதா இருக்கும். வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம், தியானிப்போம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்க, நாங்கள் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்க. அதற்காக உம்முடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்க்க நீங்க ஆசைப்படுறீங்க ஆண்டவரே. நாங்கள் எங்க சொந்த பலத்துல கனி கொடுப்பதை பார்க்கிறோம். உம்முடைய பலத்தை, உம்முடைய அன்பை ருசித்து நாங்கள் கனி கொடுக்க கர்த்தருக்கு கற்றுக் கொடுங்க. நாங்கள் இதை சோர்த்திராம இதுல நாங்கள் விழிப்பா இருந்து இதை இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு நாங்கள் கனி கொடுப்பதிலே நிலைத்திருக்க கர்த்தருக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்தி இவங்க செய்கிற காரியங்கள்ல ஆண்டவரே உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன், உடன்படிக்கையின்படி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இங்க இருக்கிற எல்லாரோடும் நீங்க ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க. அதை அடிப்படையா வச்சு உங்ககிட்ட நாங்க ஆசையோட விருப்பத்தோட கேட்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். சந்தோஷமும் சமாதானமும் இவங்க குடும்பத்தில் ஆண்டவரே பொங்கி வழியட்டும். என்னையும் மாப்பு செய்கிற தொட்டி வற்றாது இருக்கட்டும் ஆண்டவரே. போகும் இடமெல்லாம் இவர்களை பாதுகாப்பதற்கு உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டபடியால் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே.